ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்ல சத்தான பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் டீ காஃபிக்கு பதில் குடிக்கலாம். எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகவும் உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம பாதாம் பால் கடைகளில் தான் குடிப்போம். வீட்டில் செய்கிறது அவ்வளோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் குறைந்த பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாதாமை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 50 கிராம் அளவு இருக்குது. 1/2 லிட்டர் பாலுக்கு சரியாக இருக்கும். நமக்கு ஒரு 4லேருந்து 5 பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு பாதாம் மில்க் கிடைக்கும். இப்போ இந்த பாதாமை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. சுடுதண்ணி விட்டு ஊற வைக்கிற போது பாதாம் சீக்கிரமாக ஊறிடும். அதே மாதிரி தோல் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் நாள் நைட்டே கூட ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சுடுதண்ணி விட்டு தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். பாருங்கள், இப்போ பாதாம் ஒரு 30 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது மாதிரி கையில் லேசாக அழுத்துனீங்கனாலே தோல் ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். பாருங்கள் இது மாதிரி. இப்போ இதே மாதிரி எல்லா பாதாம்லேயுமே தோல் நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாதாம் பால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாதாமை அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துடலாம். பால் நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க. பாதாம் பாலுக்கு நல்லா க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த பாலை ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா காய வச்சுடுங்க. பாருங்கள், இப்போ பால் லைட்டாக பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க. கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா பால் திக்காக இருக்கிறதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் விழுதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா பாதாம் பால் நல்லா திக்காக தான் இருக்கணும். அதனால் தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த ஓரங்களில் தங்குற ஆடையெல்லாம் இது மாதிரி லைட்டாக எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாதாம் பால் நல்லா கொதி திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இது இனிப்பு அளவாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை ஒரு 10 நிமிஷம் போல் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நம்ம குங்குமப்பூவை டைரெக்டாக சேர்க்காம இது மாதிரி சுடுதண்ணி இல்லைன்னா சூடான பாலில் ஊற வச்சு சேர்க்குற போது நல்லா கலர் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், பாதாம் பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா கலர் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கோங்க. நல்ல கலராகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம பாலோட மஞ்சள் தூள் சேர்த்து குடிக்கிறதே உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இப்போ கடைசியாக வாசனைக்காக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பாதாம் பால் தயாராகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஜில்லுனும் சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மழை காலம் குளிர்காலமாக இருந்துச்சுன்னா நல்லா சூடாகவும் குடிக்கலாம். நல்லா இதமாக அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா 1 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பாதாம் பால் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே பொடியை கட் பண்ண கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் பிஸ்தா இதெல்லாம் தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணினீங்க அப்படின்னா வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த பாதாம் பால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி.